இப்போ ஓபிஎஸ் முன்னாடி போயிருக்கார், பின்னாடி டிடிவியும் போவார் என்டிஏ கூட்டணி விட்டு. நயனார் நாகேந்திரன் கம்பேர் டு ஓபிஎஸ் வெரி ஜூனியர். ஒரே கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாக இருந்தால் கூட அதிமுகவில் அவர் வந்து நேற்று கிண்டல் பண்ணுறார் அண்ணன் ஓபிஎஸ். என் கையில் கேட்டிருந்தா நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருப்பேன்ல. மீண்டும் எடப்பாடி முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது என்ற எண்ணம் திமுக இருக்குதோ இல்லையா, அண்ணாமலைக்கு வெகு கொண்டு தீயா ஒரு மனசில் பதியுதில்லை. அதை விட வெந்த பொண்ணில் வேலை பார்த்துற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது சொல்கிறேன் கேளுங்க. அண்ணாமலையோட ஆட்டம் நேற்றுலேருந்து துவங்கிச்சுன்னு தான் சொல்லணும். தமிழ்நாட்டில் அண்ணாமலையோட ஆட்டம் தனி கட்சி அமைக்கிறதுக்கு கூட அவர் தயாராகிடுவார். பிஜேபி இதுக்கு மேலே அவரை நிர்பந்தம் செய்ததுன்னா அவர் தனி கட்சி தொடங்குறதுக்கு தயங்க மாட்டார். அண்ணாமலை தனி கட்சி துவங்கி தாவகவோட கூட கூட்டணி எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி எடப்பாடிக்கும் எதிரி ஓபிஎஸ், நயனாருக்கும் எதிரி ஓபிஎஸ். புரியுதுங்களா? ரெண்டு பேருக்கும் ஒரே பொது எதிரி யாருன்னா அந்த ஆள் தான். கண்டிப்பாக இதே நிலைமை இன்னொரு முறை அவர் தளபதி ஸ்டாலினை சந்தித்தார் என்றால் கண்டிப்பாக அண்ணன் ஓபிஎஸ் ஓரம் கட்டப்படுவார். இவங்களுடைய நிலைப்பாடு வேற மாதிரி. அதுதான், அதனால தான் நீங்கள் இவர் வரல. அமித்ஷா வந்து ஒரு நாள் தள்ளி போனது காரணம், கூட்டணி பேச்சுவார்த்தை தள்ளி போனது காரணம், டைம் தள்ளி போனது காரணம்னா நீங்கள் நயனாரை கொண்டு வந்தால்தான் நாங்கள் அண்ணாமலை தூக்குனா தான் பேச்சுவார்த்தைக்கே வரும். நாங்கள் அந்த வந்து அண்ணாமலைக்கு மிகப்பெரிய அவமானத்தை தேடி தள்ளுது. அண்ணாமலை வாங்கின 18.4% நயனார் நாகேந்திரன் வாங்கலைன்னா 2026 தேர்தலில் அவர் அவங்க கட்சி வாங்கலைன்னா தூக்கி எறிய போடுவார். வடபுலத்தில் பண்டுட்டியார் வன்னியர்கள்லாம் பண்டுட்டியார் பக்கம் நிற்கிறாங்க. முக்குளத்தோரெல்லாம் அண்ணன் வைத்திலிங்கம் பக்கம் தான் நிற்கிறாங்க. சின்னமாக கூட அண்ணன் வைத்திலிங்கத்தை தான் பார்த்து பேசுகிறாங்க தவிர ஓபிஎஸை சந்திக்கவே மாட்டாங்க. பாருங்க எங்கே வேணால் பிறந்த நாளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அண்ணன் வைத்திலிங்கத்தை வீட்டுக்கே போய் உடனே இல்லைன்னா வீட்டிலே போய் சின்னமாக சந்தித்தாங்க. டிடிவி சாரும் வைத்திலிங்கத்தை போய் சந்தித்தார். அதனால் அங்கே முக்கியத்துவம் வந்து நீங்கள் நினைக்கிற ஓபிஎஸ்ஸா இபிஎஸ்ஸா இல்லை, அண்ணன் வைத்திலிங்கமா ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ஆவின் வைத்தியநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவி பறிக்கப்பட்டவருக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா இபிஎஸ் அப்படின்னு தான் சொல்லப்படுது. இபிஎஸ் வந்து அண்ணாமலையை மாத்தானு அப்படின்னு சொன்னதுனால அண்ணாமலை மாற்றப்படலாம். அதான் உண்மை. நெறியாளர் சொல்றதுதான் உண்மை. நம்ம தான் பார்த்தோம். நீங்கள் மாற்றுற வரைக்கும் நயனார் நாகேந்திரன் அந்த பதவிக்கு வர வரைக்கும் நான் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு ஐடிசி கிண்டிஸ் வரலையே. அந்த கோபம் அண்ணாமலைக்கு இருக்கும்ல. மீண்டும் எடப்பாடி முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது என்ற எண்ணம் திமுக இருக்குதோ இல்லையா, அண்ணாமலைக்கு வெகு கொண்டு தீயா ஒரு மனசில் பதியுதில்லை. அதை விட வெந்த பொண்ணில் வேலை பார்த்துற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது சொல்கிறேன் கேளுங்க. நயனார் நாகேந்திரன் கம்பேர் டு ஓபிஎஸ் வெரி ஜூனியர். ஒரே கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாக இருந்தால் கூட அதிமுகவில் அவர் வந்து நேற்று கிண்டல் பண்ணுறார் அண்ணன் ஓபிஎஸ். என் கையில் கேட்டிருந்தா நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருப்பேன்ல. யாரு? நயனார் நாகேந்திரன் தெரிவிக்கிறாங்க ஓபிஎஸ்க்கு பிரதமர் மோடியை சந்திப்பதற்கு. இன்னும் ரொம்ப வருத்தமாயிடுச்சு அண்ணன் ஓபிஎஸ். ஏன் அப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து புதிய பாஜக தலைவராக நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்த பிறகு போய் சந்திக்கலையா அல்லது பேசலையா? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேருக்கும் இடையில கிடையாது. ஒரு முழுக்க திரு அண்ணாமலையோட ஆதரவாளர். ஓபிஎஸ் அண்ணாமலையுடைய ஆதரவாளர், டிடிவி அண்ணாமலையோட ஆதரவாளர். இப்போ ஓபிஎஸ் முன்னாடி போயிருக்கார், பின்னாடி டிடிவியும் போவார் என்டிஏ கூட்டணி விட்டு. அண்ணாமலை வெளியேற்றப்பட்ட பிறகு அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் எல்லாமே வெளியேற்றப்படுறாங்க. அண்ணாமலையோட ஆட்டம் நேற்றுலேருந்து துவங்கிச்சுன்னு தான் சொல்லணும். தமிழ்நாட்டில் அண்ணாமலையோட ஆட்டம் தனி கட்சி அமைக்கிறதுக்கு கூட அவர் தயாராகிடுவார். பிஜேபி இதுக்கு மேலே அவரை நிர்பந்தம் செய்ததுன்னா அவர் தனி கட்சி தொடங்குறதுக்கு தயங்க மாட்டார். அண்ணாமலை தனி கட்சி துவங்கி தாவகவோட கூட கூட்டணி வைப்பார் அண்ணாமலை. இப்போ எல்லாருக்குமே மூணாவது அணி வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஆயிடுச்சு தாவக. அதை ஒரு கூட்டணி மந்திரி சபை அமைக்கலான்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு பக்கம் திருமாவளவன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு, மறுபக்கம் ஓபிஎஸ் இப்போ லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் அங்கே தான் போக போகிறாரு. எங்கே தாவகாவோட தான். தாவக வந்து 2026 ஒரு கணிசமான தொகுதி வெற்றி பெறும், இல்லைன்னா 2026 எதிர்கட்சி அந்தஸ்தில் வரும் நம்பிக்கை இருந்தது. ஆனால் இப்போ ஆளுங்கட்சிக்கே முயற்சி பண்ணுற அளவுக்கு ஓபிஎஸ் இந்த டீம்லாம் பிரிஞ்சு போன டீம்லாம் அங்கே போய் சேர்ந்ததுன்னா திருமாவளவன்லாம் சேர்ந்தாங்கன்னா பலம் வந்து தாவேக்காக்கு வந்து உருவாகிட்டே இருக்குது, கூடிக்கிட்டே இருக்கு. நாளைக்கு எடப்பாடி என்டிஏ கூட்டணிக்கு பலம் குறைஞ்சிட்டே இருக்குது, திமுகவுக்கு பலம் சரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இப்போ அண்ணாமலை ஆதரவாளர் இதை தடுத்து நிறுத்தது தான் நேற்று ஆடினா 2 டாமா. யாரு? ஸ்டாலின் வந்து எதுக்குன்னா அட்லீஸ்ட் இந்த திமுக பலத்தை சரீரத்தை தடுத்து நிறுத்தலாம். ஓபிஎஸ் கூப்பிட்டு 2 வாட்டி அப்பாயின்மெண்ட் பார்த்தது. எத்தனை வாட்டி தான் ஒருத்தர் நல்லா இருக்கியான்னு கேட்க முடியும்? காலைல கேட்டார், திரும்ப தனியாக போய் பிள்ளையோட போய் வீட்டில் போய் கேட்க வேண்டிய அவசியம் என்ன? அவர் வராதுன்னு சொன்னதுக்கப்புறம் எதுக்கு விழுந்தடிச்சிட்டு வம்படியாக போய் பார்த்தார் ஓபிஎஸ்? இல்லை, பார்க்கில் வந்து ஸ்டாலின் அவர்களை தனியாக சந்திச்சாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்களை ஃபேமிலியோட சந்திச்சு ஒரு ஆறுதல் தெரிவிக்கலாம், நலம் விசாரிக்கலாம் அப்படிங்கிற நிலையில் ஒரே விஷயம்.
யாருக்கு உடம்பு சரியில்லை அவர்கிட்ட தான் நல்லா விசாரிக்கணும். ஃபேமிலியில் போய் நல்லா விசாரிச்சு நேரடியாக இதுவே இருக்கும்போது மூலவரே இருக்கும்போது உச்சவருக்கு என்ன அங்கே வேலை? இல்லை, வீட்டுக்கு போகும்போது ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒரு கூடையில் வாங்கிட்டு போகிறாங்க, பார்க்கில் பார்க்கும்போது ஃப்ரூட்ஸ் எதுவுமே வாங்கி கொடுக்கல. இதெல்லாம் ஒரு காரணமா? இத்தனை நாளாக பார்க்காதுங்க, நேற்று ஏன் பார்க்குறீங்கன்னு தான் கேட்குறேன். இத்தனை நாளாக எது தடுத்துது? இப்போ எதுக்கு இது எது கேட்ட யார் தூக்குறது உங்களுக்கு? இப்போ ஸ்டாலின் அவர்களை ஆயுதமாக ஓபிஎஸ் பயன்படுத்துகிறாரா, ஓபிஎஸ் அவர்களை ஆயுதமாக ஸ்டாலின் பயன்படுத்துகிறாரா? ரெண்டு பேரும் ஒருத்தர் பயன்படுத்திக்கிறாங்க இந்த விஷயத்தில். அவருக்கும் இதில் ஒரு சுயநலம் இருக்குது. தளபதி ஸ்டாலினுக்கும் ஓபிஎஸ் அவரோட எரிச்சலை அரிப்பை ஸ்டாலின் தோடைய போட்டு புரண்டினுங்கிறார். இப்போ தான் மத்திய அரசு மாநில அரசு கொஞ்சம் நெருங்கி வந்தது. இந்த நிகழ்வுனால திரும்ப மத்திய அரசு மாநிலம் திரும்ப புட்டுக்கிற நிலைமைக்கு போயிடுச்சு. தளபதி ஸ்டாலின் போய் மோடியை சந்திரபாபு நாயுடு ஆச்சு போய் பார்த்து சமரசம் பேசிட்டு வந்தோடனே இப்போ ஓபிஎஸ் இவங்க பக்கத்தில் உட்கார வச்சோடனே அந்த கடுப்பு திரும்ப அந்த சமரசம் வந்து தோல்வியில் முடிஞ்சிடும் தான் சொல்லணும் நினைக்கிறேன். இது தளபதி குடும்பத்துக்கு நல்லதில்லை. இப்போ சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும் போது அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்கு, ஆனால் பாஜக கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கு அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன் வச்சாங்க. அப்போ பாஜக கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கிறது அப்படின்னு தெரிவிக்கும் போது அப்போ டிடிவி தினகரன், ஓபிஎஸ், ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி பல கட்சிகள் இருப்பதாக தான் பார்க்கப்பட்டது. ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வெளியே வர்றாங்க அப்படின்னா என்ன காரணமா? ஒரே விஷயம், பல கட்சி இருக்கலாம். ஏன் ஒத்த ஓட்டு ஏசி சண்முகம் இருக்கிறாரு, அந்த பாரி வந்துருக்கிறாரு, இவங்களாம் அப்படியே பல லட்சம் ஓட்டுக்கு பல கோடி ஓட்டு வருப்பா இவங்களுக்குலாம். அது முக்கியம் இல்லை. ஜிகே வாசன் எத்தனை ஓட்டு இருக்கு? தெருவுக்கு ஒரு ஓட்டு கிடையாது, அவரெல்லாம் பார்க்குறாரு. இவங்கெல்லாம் கம்பேர் பண்ணது ஓபிஎஸ்க்கு ஒரு சமுதாய போக்கு டெல்டா பகுதியாக இருக்கிற தென்மண்டலத்தில் அவங்க சமுதாய முக்கியத்துவ ஒரு வாக்கு வங்கி, மிகப்பெரிய வாக்கு வங்கி, பல லட்சம் வாக்கு வங்கி. இல்ல அப்படி இருந்தும் பாஜக பிரதமர் மோடி அவர்கள் ஏன் சந்திக்கல? இந்த தமிழ்நாட்டில் பாஜக வளரணும்னு விரும்பக்கூடிய டெல்லி தலைமை பேரும் ஒன்னா இருக்க மாட்டாங்க. எங்க ரெண்டு பேரும்னா செங்கோட்டையன் இருக்கிற இடத்துல முத்துசாமி அண்ணன் இருக்க மாட்டாரு, முத்துசாமி இருக்கிற இடத்துல செங்கோட்டையன். ரெண்டு பேருமே எம்ஜிஆர் காலத்துல இருந்து கீரியம் புலி மாதிரி, பூடியம் மாதிரி, பாம்பு மாதிரி, அதே மாதிரி தான். இப்போ ஓபிஎஸ் அண்ணன் பிஜேபி இது நயினார் நாகேந்திரன் இருக்கிற இடத்துல ஓபிஎஸ் இருக்க மாட்டார், ஓபிஎஸ் இருக்கிற இடத்துல நயினார் நாகேந்திரன் இருக்க மாட்டார். ஆனா அதிமுக ரெண்டு பேரும் ஒரே காலகட்டத்தில் இருந்தாங்க. அப்பயே ஓபிஎஸ் அண்ணன் இவரை தீர்த்து கட்டினார். யாரு? நயினார் நாகேந்திரன். அம்மா கிட்ட போட்டு நயினார் நாகேந்திரன் கட்சியிலேருந்து வெளில போகிறது முக்கிய காரணமே ஓபிஎஸ் தான். ரெண்டு பேரும் ஒரே கம்யூனிட்டி. நயினார் நாகேந்திரனுக்கு நம்மளுக்கு அப்புறம் நயினார் நாகேந்திரன் இந்த பதவிக்கு வந்துடுவாரோ, முக்கியத்துவத்தில் அவரும் மறவார், இவரும் மறவார். ரெண்டு பேருமே தென்மண்டலத்தை சேர்ந்து, ஒரு தேனியை சேர்ந்தவர், ஒரு திருநெல்வேலியை சேர்ந்தவர், தெற்கை சேர்ந்தவங்க. அதனால ஒரு ரெண்டு பேருக்குமே ஒரு கோல்டு வார், அதாவது சொல்ல பனிப்போர் எப்பவுமே இருந்துட்டே இருந்தது அதிமுக. இப்போ இந்த அடிப்படையில் தான் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நக்கலாக ஒரு பதில முன் வச்சிருக்காங்களா? ஓபிஎஸ் வந்து என்கிட்ட சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கேன், என் காலில் வந்ததுன்னா உனக்கு நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருமேன். அப்பாயின்மெண்ட்டை கெடுத்தது இபிஎஸ் ஓபிஎஸ் தான் கெடுத்துட்டு இவங்களே நீலிக்கண்ணீர் வடிக்கிறாங்க. இனிமேல் தான் உண்மையான தர்ம யுத்தத்தை பார்க்க போகிறார். யார்? நயினார் நாகேந்திரன். அண்ணாமலை வாங்கின 18.4% நயினார் நாகேந்திரன் வாங்கலைன்னா 2026 தேர்தலில் அவர் அவங்க கட்சி வாங்கலைன்னா தூக்கி எறிய போடுவார். பிஜேபியில் இருக்க முடியாது. இப்பயே அவர் பிஜேபியில் வந்து அவர் வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய எழுச்சியோ எதுவுமே நடக்கலை. அண்ணாமலை இருக்கும்போது டெய்லி ப்ரெஸ் மீட், டெய்லி மக்களை பார்க்கறது, டெய்லி ப்ரெஸ்காரங்களை பார்க்கறது, இப்படி ஏதோ ஒன்று சாட்டியால் அடிச்சுக்கிறது, மக்களோட கவனத்தை தன் பக்கம் திருப்பி கொண்டே இருந்தார். யார்? அண்ணாமலை. ஆனால் இவர் நயினார் நாகேந்திரன் அப்படி எதுவும் பண்ண முடியாது. இந்த பக்கம் திமுக கூட அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகிறாரு, இந்த பக்கம் ஏடிஎம்கே கூட அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகிறாரு. அட்ஜஸ்ட்மெண்ட் அரசியல் நடத்துறாரு யார்? நயினார் நாகேந்திரன். ஆமாம், சினிமாவில் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் அரசியல் சினிமான்வாங்க. ஆனால் இங்கே அரசியல்லையும் அட்ஜஸ்ட்மெண்ட் அரசியல் பண்ணுறாரு. இது மத்திய பாஜக விரைவில் தெரிய வரும். அப்போ நயினாரை வந்து துரத்தி அடிக்கப்படுவார் அந்த இயக்கத்தை விட்டு. இப்போ ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இருக்கும்போது நயினார் நாகேந்திரனை பழி வாங்கிறாங்க. இப்போ வாய்ப்பு வந்து நயினார் நாகேந்திரனுக்கு கையில் கிடைத்திருக்கிறது, ஓபிஎஸ் பழி வாங்கியிருக்காங்க. இப்படி எடுத்துக்கலாமா? எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி எடப்பாடிக்கும் எதிரி ஓபிஎஸ், நயினாருக்கும் எதிரி ஓபிஎஸ். புரியுதுங்களா? ரெண்டு பேருக்கும் ஒரே பொது எதிரி யாருன்னா அந்த ஆள் தான். அதனால தான் என்டிஏவில் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்காரு. இதன் பின்னணியில் நயினார் நாகேந்திரனுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. அதுதான், அதனால தான் இவர் வரல. அமித்ஷா வந்து ஒரு நாள் தள்ளி போனது காரணம், கூட்டணி பேச்சுவார்த்தை தள்ளி போனது காரணம், டைம் தள்ளி போனது காரணம்னா நீங்கள் நயினாரை கொண்டு வந்தால்தான் நாங்கள் அண்ணாமலை தூக்கினா தான் பேச்சுவார்த்தைக்கே வரும். நாங்கள் அது வந்து அண்ணாமலைக்கு மிகப்பெரிய அவமானத்தை தேடி தந்தது. அதான் நேற்று வந்து இவர் மூலியம் அண்ணன் ஓபிஎஸ் மூலியமாக அண்ணாமலை அவர்கள் வந்து வெற்றி செய்தார். இனி வந்து அதே மாதிரி நோட்டா ஓட்டோட தான் பிஜேபி ஓட்டு போகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருந்தாலும்
இப்போ வந்து ஓபிஎஸ் அவர்கள் கூட வந்து அவருடைய ஓபிஎஸ் அணியில இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்களோ பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களோ இவர் கூட ஓபிஎஸ் கூட செல்லல, ஸ்டாலின் அவர்களை சந்திக்கும் போது செல்லல, பார்க்கலையும் தனியா தான் சந்திக்கிறாங்க. இங்க வந்து வீட்டுக்கு செல்லும் போது அவரும் அவருடைய மகனும் தான் செல்றாங்க. அண்ணன் வைத்திலிங்கம் சர்தார் பட்டேல் என்ற கூடிய அந்த அளவுக்கு இரும்பு மனிதர் அண்ணன் வைத்திலிங்கம் போக வேணாம் தடுத்தும் போயிருக்காரு. அப்போ ஓபிஎஸ் அவருடைய பையனும் திமுகவில் இணைய போறாங்க, ஏதாவது பதவி வாங்கிட்டு அப்படின்னு பார்க்கலாம். அதாவது பண்ருட்டியாரும் தடுத்திருக்காரு. பண்ருட்டியார் ஒருபோதும் திமுக தலைமை கிட்ட நெருங்குவதே விரும்ப மாட்டார். பேட்டி கொடுக்க வச்சது பண்ருட்டியாரை, லெஃப்டில் யூ டர்ன் போட்டு போய் தளபதி ஸ்டாலினை பார்த்தது அவங்க 2 பேருமே சார் வைத்திலிங்கத்தையும் பண்ருட்டியாரையும் அவமதிச்சா தான் அவங்க கருதுறாங்க. இருந்தாலும் 4 பேர் என்னது ஜானியார்னா மோனம் சறுக்குறான், நம்ம இப்போ தான் கஷ்டப்பட்டு ஏற்றி விட்டோம், திரும்ப சாயந்தரமே இருந்தாலே போய் அதை கெடுத்துக்கிறான் அப்படின்னு புலம்புறாங்க அவங்களே அந்த இடத்துலயே. அப்போ இந்த அணில இருந்து ஓபிஎஸ் அவருடைய பையன் திமுக இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது, வைத்திலிங்கம் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் தனியாக பிரிவதற்கு ஒரு வாய்ப்புகள் அப்படி உருவாகுமா எதிர்காலத்தில்? கண்டிப்பா இதே நிலைமை இன்னொரு முறை அவர் தளபதி ஸ்டாலினை சந்திச்சார் என்றால் கண்டிப்பா அண்ணன் ஓபிஎஸ் ஓரம் கட்டப்படுவார். இவங்களுடைய நிலைப்பாடு வேற மாதிரி இருக்கும். அண்ணன் வைத்திலிங்கத்தோட இப்போ இருக்கிற அந்த வாக்கு வங்கி இப்போ இருக்கிற அந்த தொண்டர்கள் ஓபிஎஸ் கூட இருக்கிற தொண்டர் கிடையாது. முழுக்க அண்ணன் வைத்திலிங்கத்தையும் பண்ருட்டியாரை நம்பியிருக்கிறது. வடபுலத்தில் பண்ருட்டியார் வன்னியர்கள்லாம் பண்ருட்டியார் பக்கம் நிற்கிறாங்க, முக்குளத்தோரெல்லாம் அண்ணன் வைத்திலிங்கம் பக்கம் தான் நிற்கிறாங்க. சின்னமாக கூட அண்ணன் வைத்திலிங்கத்தை தான் பார்த்து பேசுகிறாங்க தவிர ஓபிஎஸ்ஸை சந்திக்கவே மாட்டாங்க. பாருங்க எங்கே வேணால் பிறந்த நாளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அண்ணன் வைத்திலிங்கத்தை வீட்டுக்கே போய் உடனே இல்லைன்னா வீட்டிலே போய் சின்னமாக சந்திச்சாங்க. டிடிவி சாரும் வைத்திலிங்கத்தை போய் சந்தித்தார். அதனால் அங்கே முக்கியத்துவம் நீங்கள் நினைக்கிற ஓபிஎஸ்ஸா இபிஎஸ்ஸா இல்லை, அண்ணன் வைத்திலிங்கமாக இபிஎஸ்ஸாக தான் இருக்குது. அண்ணன் வைத்திலிங்கமாக நரேந்திர மோடியாக தான் இருக்குது. அண்ணன் வைத்திலிங்கம் தான் அங்கே முக்கிய பணியாற்றாரு. இவர் சொந்த சுயநலத்துக்கோசம் தான் குடும்பத்துக்கோசம் இவர் அடுத்த சிவாஜி கிடச்சி குடும்ப பாச தலைவர் யார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். ஆமாம், தான் குடும்பத்துக்கோசம் யாரை வேணாலும் தியாகம் பண்ணுவார். தான் குடும்பத்துக்கோசம் குடிக்கிற அதாவது கிணத்துல கூட மக்களுக்கு ஒரு குடம் தண்ணி கொடுக்க மாட்டார். இவரை நம்பி எந்த அதிமுக தொண்டனும் போக மாட்டான். பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கங்க.